ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பறக்கிற ஹெலிகாப்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரியல் ஹெலிகாப்டர் மாதிரியே நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இது சூப்பராகவே பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெலிகாப்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேம்பு ஸ்டிக் இல்லைன்னா ஒரு நார்மல் குச்சி மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கட்டுக்கம்பி வந்து தேவைப்படும். கட்டுக்கம்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து கட்டுக்கம்பியாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ப்ரொப்பலர் வந்து தேவைப்படும். ப்ரொப்பலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 3 டைப்பில் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 உள்ள ரெக்கை உள்ளது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 உள்ளது. 3லேயே நல்லா வளைஞ்ச மாதிரி உள்ளது. நீங்கள் 3 டைப்ல எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் ஹெலிகாப்டர் நல்லா பறக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாசி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது சுற்றுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று இருந்தாலே போதும் பாசி மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது இருந்தாலே போதும் ஹெலிகாப்டர் வந்து சூப்பராக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டுக்கம்பியை வந்து நம்ம வெட்ட போகிறோம். அது நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க. ஹெலிகாப்டரை வந்து அந்த வளைச்சி விட்ற அளவுக்கு இருந்தாலே போதும். நார்மலாக அந்த கட்டுக்கம்பியை வந்து அப்படியே வளைச்சி விட்டிங்கன்னா போதும். முன்னாடி அந்த ஹெலிகாப்டர் சேஃப்க்கு வந்துடும். அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கொக்கி மாதிரி அமைப்பை வந்து உருவாக்கிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ரப்பர் பேண்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இது மாதிரி வந்து உருவாக்கியாச்சு. அதில் தான் வந்து அந்த ரப்பர் பேண்ட்ஸை கனெக்ட் பண்ண நல்லாயிருக்கும். அதுபோக நம்ம பேம்பு ஸ்டிக் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கம்பியோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து வால் மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நிலையாக வந்து சுத்தம் போல் வந்து அது ஒரு சைடு இந்த சாயாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா லென்த்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை வந்து நூல் சுற்றி வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து அந்த கம்பியோட வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக நான் நல்லா நூல் சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா நூல் சுற்றி விட்டுக்கிறேன். நூல் சுற்றிட்டு ஃபெவிக்விக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ அவ்வளோதாங்க, அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து அந்த முன்னாடி வந்து அந்த ப்ரொப்பலர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொப்பலரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கம்பியை சின்னதாக வச்சு வந்து அங்கேயும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெளியே வந்து வரக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். அது போக வந்து இந்த ஸ்ட்ரா மாதிரி உள்ள அமைப்பு ஏதாவது பிளாஸ்டிக் இல்லைன்னா ரீஃபில் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை வந்து முன்னாடி வந்து அந்த கொக்கிக்கு நேராக மேலே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு நூல் சுற்றி இது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுவும் நல்லா வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மாதிரியே வந்து நான் நல்லா நூல் சுற்றிக்கிறேன். நூல் சுற்றிட்டு அங்கே ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், புகையாக வந்து வரும். அந்தளவுக்கு நல்லா இதாகுது. அதுக்கடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிருச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அந்த இது வளையாமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்பு வந்து அங்கே தேவைப்படும். அப்படி வச்சா தான் வந்து ரப்பர் பேண்ட் எவ்வளோ மாட்டினாலும் அங்கே வந்து வளையாமல் இருக்கும். சரி, ஓகே. அங்கேயும் நான் ஒரு பேம்பு ஸ்டிக் வந்து வச்சுட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நூல் சுற்றிட்டு அங்கேயும் வந்து நல்லா ஒட்டிடுறேன். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த இது வந்து ஃபுல்லாக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம ப்ரொப்பலரை வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பாசி மாதிரி வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாசி மாதிரி உள்ள அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கெட்டுக்கம்பி அந்த இதில் வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கோங்க. அந்த இதை போட்டுட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து சுத்தம் போல் நம்மளுக்கு எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் நல்லா வந்து சுத்தம். நீங்கள் சின்ன பாசியாக இருந்தாலும் சரி, பெரிய பாசியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இதை வந்து வச்சுட்டு உள்ளக்க வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கட்டுக்கம்பியை வந்து நல்லா வந்து முன்னாடி வந்து கொக்கி மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்ற கட்டுக்கம்பி மேலே இதுலேயும் டச் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நானும் சேத்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து வளைச்சி விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து கடைசியாக ரப்பர் பேண்ட் மாட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அந்த வால் மாதிரி அமைப்பை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டுட்டு அங்கே பேம்பு ஸ்டிக்கை வந்து லைட்டாக வெட்டி விட்டுட்டு நடுவில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கீழே வந்து வச்சு ஒட்டிடுங்க. அதை நான் வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியே வந்து சேத்தாப்பில் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட்ஸை வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுறலாம். ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக மாட்டுறது தாங்க. அந்த இதை வந்து ஒரு 5-6 ரப்பர் பேண்ட்ஸை வந்து மாட்டுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா சுற்றிட்டு வந்து உடம்போல வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து சுற்றும். நல்லா வந்து பறக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5-6 ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நல்லா வந்து மாட்டி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரப்பர் பேண்ட்ஸ் வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போ வந்து சுற்றி காட்டுறேன். இப்போ லைட்டாக சுற்றி விட்டாலே போதும். நல்லா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றும். நம்ம பறக்க வைக்கும் போல நல்லா வந்து சுற்றி விடணும். அப்படின்னா தான் நல்லா சுற்றும். அடுத்து நம்ம ப்ரொப்பலர் வந்து இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து இது வந்து காணாது, பெருசாக தேவைப்படும். ஸோ அதுக்காக கார்ட்போர்டில் வந்து வெட்டி அந்த சேஃபுக்கே வந்து கொஞ்சம் வந்து பெண்டாக இருக்கிற மாதிரி வச்சு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்ட போகிறேன். அப்படின்னா தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து இதுக்கு பவர் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபெவிக்விக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஓட்டிடலாம். ஸ்ட்ராங்காக இருக்கணும், பிஞ்சிட்டு வரக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் பிடிச்ச கலர்ஸ் வந்து இந்த ப்ரொப்பலருக்கு நான் ரெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு நம்ம முன்னாடி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒரு செட்டப் மாதிரி வந்து கார்ட்போர்டில் வந்து பண்ணிட்டேன். அதையும் வந்து முன்னாடி வந்து ஒட்டிக்கிறேன். அது வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை, பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு நம்ம வந்து பறக்க விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம பண்ண ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ரொப்பலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து பறக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், ஒரு முழத்துக்கும் கூட தான் இருக்குது. நல்லா பெரிய ஹெலிகாப்டராக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரொப்பலரை வந்து நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் சுற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சுற்றுனீங்க அப்படின்னா கீழே நோக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்று வரணும். அப்படின்னா தான் மேல் நோக்கி வந்து நம்மளுக்கு பறக்கும். ஸோ அந்த ப்ரொப்பலர் மட்டும் கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெலிகாப்டரை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ப்ரொப்பலரோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுக்கிறேன். நல்லா வந்து சுற்றி இருங்க. நல்லா இப்போ வந்து நல்லா சுற்றி விட்டாச்சு. இப்போ வந்து பறக்க விட போகிறோம். ஓய், பார்த்துருப்பீங்க, நல்லா தாங்க பறந்துச்சு. இன்னொருக்கு அகைன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா வந்து சுற்றி விட்டாச்சு. இப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன். ஓ, செமங்க, செமையாக நல்லா பறக்குதுங்க. ஒரு ரொட்டேட் வந்து அடிச்சுட்டு வந்துச்சு. அகைன் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். Tonight we will fly above the sky. We are heroes tonight. Yeah, we are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க இந்த ஹெலிகாப்டர் வந்து எப்படி பறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது ப்ரொப்பலரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நல்லா வந்து பறக்குது. நம்ம சின்ன ப்ரொப்பலர் வச்சோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறக்காது. நம்ம நல்ல பெரிய ஹெலிகாப்டரை வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதனால தான் ப்ரொப்பலரையும் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தோம். எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா பறக்க தான் செஞ்சிச்சு. நான் மொட்டை மாடினால இங்கே ஸ்ட்ரைட்டாகவே தூக்கி போட்டேன். இன்னும் சைடாப்பில் இருந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டு சுற்றிட்டு வரும். பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.